தன்னுடைய குட் பேட் அக்லி படம் அடைந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அஜித் சார் கடந்த சில மாதங்களாக கார் பந்தயங்கள்ல ஆர்வமாக கலந்து கொண்டிருக்காரு. இனிமேல் வருடத்திற்கு ஒரு படம், மீத நேரத்துல கார் ரேஸ் பந்தயங்கள் அப்படின்னு பிளான் போட்டு வகுத்து வச்சிருக்காரு. ஆண்டுக்கு ஒரு படம், மற்ற நாட்கள்ல கார் பந்தயம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. இதற்காக அவர் அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற அணியை உருவாக்கியுமே இருக்காரு. அதுல சமீபத்துல தமிழகத்துடைய ரேசர் நரேன் கார்த்திகேயனுமே இணைஞ்சிருக்காரா. தொடர்ந்து துபாய், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல பந்தயங்கள்ல கலந்து கொண்ட ஏகே அவர்கள் அணி அடுத்து ஸ்பெயின்ல நடக்கவுள்ள கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள இருக்காங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 12 வரை நடக்கும் 4 கார் பந்தயங்கள்ல ஏகே உடைய அணி கலந்து கொள்ள இருக்கு. சோ ஸ்பெயின்ல நடைபெறவுள்ள கார் பந்தயத்துல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான மகிழ்ச்சியான செய்தியுமே இருக்கா. அதாவது அந்த கார் பந்தயத்தை பார்க்க ஹாலிவுட் நடிகர் பிராட் பிட் அவர்கள் வர இருக்காரா. சோ அண்மையில தான் இவருடைய F1 திரைப்படம் உலகமெங்குமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சோ இந்த படத்துடைய தமிழக உரிமையை நம்ம ஏகேவர்கள் வாங்கி உள்ளதாக ஒரு பேச்சுமே சமூக வலைதளங்கள்ல இருந்தது. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னாலுமே அந்த படத்துல ஏகே நடிச்சா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருக்கு. சோ அப்படி பிராட் பிட் அவர்கள் ஸ்பெயின்ல நடக்கிற அந்த போட்டியை பார்க்க வரும்பொழுது கண்டிப்பாக ஏகே அவர்கள் அவரை மீட் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.